எனக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு 3 நாட்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அதை சொன்னோம்னா, இந்த எதிர்நீச்சல் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் நாங்க பார்த்தோம். நானும் சிவகார்த்திகேயனும். அதான் முதல்ல எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய படமா எங்களுக்கு அமைஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது நாங்க எங்கெல்லாம் கிளாஸ் தட்டுவோம்னு நினைச்சோமோ அங்க எல்லாம் தட்டினாங்க. அன்னைக்கு மத்தியானமே ரிசல்ட் வந்துருச்சு எல்லா இடத்துலயும். அந்த நாள் அதுக்கப்புறம் கத்தி படம் ரிலீஸ் ஆனப்போ விஜய் சாரோட நாங்க மாஸ்க் போட்டு போய் பார்த்தோம். அப்கோர்ஸ் அவர் போட்டாரு, நம்மளால போடல. ஸோ அந்த நாள் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா அவரோட ஒரு படம் நடிச்சு அந்த தியேட்டர்ல அவரோடய உட்காந்து பாக்குறது. அப்புறம் நாய் சேகர் நான் ஹீரோவா நடிச்ச ஒரு படத்தை தியேட்டர்ல. ஸோ இந்த 3 நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். விஜய் சாரை பத்தி பேசிக்கிறதுனால ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல நான் வந்து ஒரு காதலிக்க மரியாதை அந்த டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல அவரோட போட்டோ வந்து வச்சுப்போம், நம்ம புக்ல வச்சுப்போம். டீச்சர்ஸ் ஒரு வாட்டி ஒரு டீச்சர் பார்த்துட்டு திட்டினாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விதைகள் போட்டோ வந்து இதுல வச்சிருக்கியா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டினாங்க. அப்படியே சில வருடங்களுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டர் ரூம்லயே விஜய் சார் போட்டோவை ஆஸ் அ முதலமைச்சரா மாட்டிருக்காங்கன்னா ஒருத்தரோட வளர்ச்சி எப்படி இருக்கணும், ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா எவ்வளவு பெரிய இடத்துல போய் உட்காரலான்றதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்கவே முடியாது. சோ விஜய் சார் அப்படின்றது ஒரு பேர் கிடையாது, அது ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாருக்குமே. சோ நிறைய வாட்டி இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் போன்லயும் பேசிட்டேன், இப்போ ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், லவ் யூ விஜய் சார்.